Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம 5 வகையான மல்டிபர்பஸ் பொடி வகைகளோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சமா வேலை செஞ்சு அதே சமயம் நம்மளுக்கு உடம்புக்கும் சேர்த்துக்கணும் அப்படின்ற போது இந்த பொடி வகைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மல்டிபிள் வேஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முருங்கை இலை பொடி. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே ஹோம்மேட் முருங்கை இலை பொடி தான் வச்சுருக்கேன். ஐ மீன் இலைய காய வச்சு அதை வந்து பவுட்ரு பண்ணி கொடுத்துருக்குது. இது இந்தியாவில் பண்ணி அனுப்புனது தான். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆற வச்சு அது ட்ரை ஆக்கி விட்டு நீங்கள் பவுட்ராக பண்ணிக்கலாம். ஸோ முருங்கை இலைக்கு ஈக்குவலாகவே நான் வந்து கருவேப்பிலை பொடியும் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நம்ம வீட்டில் செஞ்சதுனால நான் வந்து பொடிகளாகவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு முருங்கை இலை பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா ஒரு 2 வாரத்துக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பல வகையில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி நம்ம ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்று நான் வந்து இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம். இல்லை நம்ம எந்த டிஃபன் வெரைட்டிக்குமே பொடி வேணுன்ற பட்சத்தில் நம்ம இட்லி மிளகு அப்படி தான் வேணும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பொரியலில் போட்டுக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாலடில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தாளிக்கும் போது குழம்புக்கு கூடமே நீங்கள் வந்து உங்கள் குழம்பே நீங்கள் சாப்பிட்டு போர் அடித்து ஒரு வித்தியாசமாக வேணும்னா இந்த பொடியில் வந்து 2 போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி குழம்பு, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் பண்ணலாம். ஹெல்த்தை நம்ம வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். இது இன்னும் ஈஸியான ஆப்ஷன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்ததுனால அது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் நல்லா இந்த கோல்டன் கலரில் வறுத்துட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக தானே வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வறுத்து ட்ரை ஆக்கிட்டு ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் முருங்கை இலை பொடி, 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாகவே இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கினது தான். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா பூண்டை நல்லா வறுத்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு குவிக் வெர்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி 5 ரெசிபி பார்க்க போகிறோம் இல்லையா. 5லேயுமே நான் ஆல்மோஸ்ட் இப்போ நான் காமிக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் தான் மாறி வரும். ஸோ நம்மளோட முருங்கை இலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீனட்டும் ஃப்ளாக்ஸீடும் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் உளுந்து, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை பொடி, புளி, அப்புறம் உப்பு, பெருங்காயம், பூண்டு. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்லாம் பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து ரொம்ப நீங்கள் 40-30s இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராகவே சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் தான். ஸோ இந்த மாதிரி பொடியில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சில பேருக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்காது. ஈவன் எனக்குமே அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட டெக்ஸ்சர் பிடிக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பொடியாக வச்சு சாப்பிட்டோன்னா அது தெரியவே தெரியாது. நம்ம அது சாப்பிட்றது அதுதான் சாப்பிட்றோன்ட்டே தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக வச்சுட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி கம்பல்சரி நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நான் வறுத்ததே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீடு போட்டதும் படப்படான்னு வெடிக்கும். உடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வெடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக கசப்பு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் அளவுக்கு புளி. இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பவுடராக அரைச்சிப்போம். ஸோ முருங்கை இலை பொடி வந்து நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நல்லா சூடு சாதத்தில் அந்த பொடி அப்புறம் நெய் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் போட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது கொழுக்கட்டை பண்ணுறோன்னா அது மேலே போட்டு சாப்பிட்லாம்.
மாதிரி ஏதாவது ஒரு வேளை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. அதே சமயம் நம்மளுக்கு காலங்காலத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் காய் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ரைஸும் கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, பெருங்காயம், உப்பு, அடுத்து பூண்டு பொடி அதுவுமே 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீனட் ஃப்ளாக்ஸீட் பொடியும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா காயும் சேர்க்கணும், இப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கணும் அப்படின்ற போது ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் ஒரு நீங்கள் கின்வா இல்லை வேறு ஏதாவது மில்லட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த பொடி அப்புறம் சாட்டே பண்ண எந்த வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா ஒரு குவிக் டாஸ் கொடுத்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு உங்களுக்கு இருக்கும். எஃபர்ட்லெஸ்ஸாக செஞ்சுடுவீங்க, அதே சமயம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுடுவீங்க. அடுத்ததாக நம்ம பச்சைப்பயிறு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். ஸோ பச்சைப்பயிறு கொஞ்சம் அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்த பச்சைப்பயிறு வந்து நீங்கள் உங்ககிட்ட முளைக்கட்டின பயிர் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சுருக்கேன் அந்த பயிர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ முளைக்கட்டினதுன்ற போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா இருக்கு இல்லையா, தனியா விதை, அது சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே என்கிட்ட பொடியாக இருந்ததுனால இது எனக்கு இன்னுமே குவிக்காக நான் பண்ணிட்டேன். நான் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே நீங்கள் தான் ரெடி பண்ணணும், ராவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற வேலைகளை முன்னாடியே பார்த்து வச்சுட்டிங்கன்னா இது குவிக்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. ஸோ எள்ளு போட்ட பொடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஆயிலோ இல்லை கீயோ போடணுன்னு கூட அவசியம் கிடையாது, உங்களுக்கு தொண்டை வந்து ட்ரை ஆகாது. இப்போ இது 3த்தையும் வறுத்துருக்கோலே இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ இது கூடயே பவுடரையும் போட்டு அரைச்சோம் அப்படின்னா இந்த பவுட்ரு வந்து அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால தான் நம்ம இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும், பல்ஸ் பண்ணி எடுத்தால் கூட போதும் நம்மளுக்கு. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் கருவேப்பிலை பொடி 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சுத்து இல்லைன்னா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பச்சைப்பயிறு பொடியும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த பொடியெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சாதத்தில் போட அப்படின்னா கிடையாது, நீங்கள் இட்லி தோசை சாப்பிடுவீங்களே தாராளமாக அதுக்குமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். 5 வகையான பொடியுமே 5 வகையான டேஸ்ட்டில் தான் இருக்கும், எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது. அடுத்ததாக மல்டி சீட்ஸ் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக 3 சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பம்கின் சீட்ஸ், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதுக்கப்புறம் எள்ளு நம்மளோட செசமி சீட்ஸ். இது 3மே பெண்களுக்கு வந்து ரெகுலராகவே சாப்பிட வேண்டிய சீட்ஸ் வகைகள் தான். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடுமோ அப்படிலாம் கிடையாது, இது ஹெல்த்துக்கு தேவையானது தான். பம்கின் சீட்ஸ்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம், பட் எல்லாருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இல்லையா. இந்த மாதிரி பொடி வகையாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மீலுக்கு இல்லை எவ்ரி மீலுக்குமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாளைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியான ஃபார்மில் உங்களுக்கு உடம்புல சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பம்கின் சீடை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற மீலில் ஒரு நாளைக்கான ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் குட் ஃபேட்ஸு, ஃபைபர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த பொடிலாம் அதெல்லாம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ
ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு 5 வகை பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, ஒரே பொடியை நம்ம டெய்லி சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லையா? 5 வகை பண்ணி வச்சுட்டோம்னா 5 நாளைக்கு 5 விதத்துலேயும் 5 பொடியாகவும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல சேர்க்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பம்கின் சீடு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கோம், அப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ரோஸ்ட் ஆகணும், ஒரு 1 or 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உளுந்துலேயும் சரி இந்த பம்கின் சீட்ஸ்லேயும் சரி. இப்போ நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ரோஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த படப்படப்புன்னு வரும் இல்லையா, அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கனாலும் அது அப்படியே பொரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ நல்லா புகை வர வரைக்கும்லாம் வறுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கசப்பு வந்துடும். இப்போ நம்ம இதெல்லாம் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு பொடியாக நம்ம அரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த பொடி வகைகள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பொடியும் ரெடி ஆகிடும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள் தான். நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டு மிளகாய்த்தூள்னா நீங்கள் அந்த ரா மிளகாவே நீங்கள் சேர்த்துக்கலாம், வறுத்து அரைச்சிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, 1 டீஸ்பூன் பூண்டு பொடி, தேவையான அளவு உப்பு, அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். நம்மளோட மிக்ஸ்டு சீட்ஸ் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அவசியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது சாப்பிடும்போது நம்மளுக்கு எதுவும் பெருசாக கில்ட்டை வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஹெல்த்தியான விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்குற எல்லா பொடியுமே கிட்ஸுமே விரும்பி சாப்பிட தான் செய்வாங்க. ஸோ யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து என்னோடய கிட்டுக்கு எப்படி கொடுப்பேன்னா, சாதம் அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் நெய், அப்புறம் இந்த பொடியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஏதாவது காய் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட் டிஷ்ஷை வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பொடியில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, பட் நம்மளுக்கு தெரியும் இது ஹெல்த்தியானது அப்படின்றது. ஸோ பிரச்சனையே பண்ணாமல் சாப்பிட்டுடுவாங்க. அவங்கள நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஐட்டத்தை சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்காது. அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொடி தான் இது. இது வந்து மஷ்ரூம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டீஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்கிற ஷிட்டாக்கே மஷ்ரூம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஷ்ரூம் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அப்புறம் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, விட்டமின் டியுமே ஜாஸ்தி. ஸோ அதனால் இது கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரையான ஃபார்மில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. 2 பருப்பு வகை சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உமாமி ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதில் 1 ஸ்பூன் போட்டிங்க, 2 டீஸ்பூன் போட்டிங்கனாலும் அது ஒரு தனியான டேஸ்ட்டில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கோ நீங்கள் தாராளமாக போட்டு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்துக்கு சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இப்போ வந்து இந்த பருப்பு வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த ஷிட்டாக்கே மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துப்போம். நம்ம அது ட்ரைடு ஃபார்மில் தான் இருக்குது, பட் ஸ்டில் லைட்டாக ஒரு சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுன்றதுனால இந்த மாதிரி ட்ரைடு ஃபார்ம்லேயே உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும். நான் இது வந்து ஹோல் ஃபுட்ஸில் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் இதை வந்து ஒரு பவுடராக அரைச்சிப்போம்.
ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து குழம்பு ஏதாவது புளிக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்மளோட குழம்பையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம், நம்மளுக்கே இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த 5 பொடியில் ஏதாவது ஒரு பொடி எடுத்து அதில் போட்டோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, ஒரு டிஃப்ரென்ஸும் காமிச்ச மாதிரி ஆச்சு. இப்போ நம்ம இதை பொடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே பொடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் இந்த மஷ்ரூம் ட்ரையாக இருந்தாலுமே. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், நம்ம பூண்டு பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பொடியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமான பொடி தான், அதே மாதிரி இதுக்கு ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டும் இருக்க தான் செய்யும், ரொம்ப யம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்சரில் வேணுமோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியவும் வச்சுக்கலாம். வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா தாராளமாக 2 வீக்ஸ் நீங்கள் வச்சு இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து சின்ன போர்ஷனாக பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்சை நீங்கள் ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான சீட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆக ஆக அதுவே நேச்சுரலாகவே ஆயிலெலாம் ரிலீஸ் பண்ணோம், அது ஒரு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட 5 வகையான பொடி, முருங்கை இலை பொடி, அப்புறம் வேர்க்கடலை ஃப்ளாக்ஸீடு பொடி, பச்சைப்பயிறு பொடி, மிக்ஸ்டு சீட்ஸ் பொடி, மஷ்ரூம் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மம்மிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.